ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டியூஸ்டே மார்னிங் எனக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு உருண்டை குழம்பு வைக்கலான்னு நேற்றே பிளான் பண்ணி பருப்புலாம் ஊற வச்சுருந்தேன். அப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறப்பே இந்த சைடு உருண்டை குழம்பையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஸ்டீம் பண்ணி தான் உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். உருண்டையை வந்து ஸ்டீம் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி பருப்பு அரைக்கிறப்ப லைட்டாக தண்ணி ஊற்றிட்டேன். உடனே எனக்கு பயம் வந்துட்டு, ஸோ ஒரு வேளை குழம்புல போட்டால் எல்லாம் கரைஞ்சிருமோன்னு. இது வரைக்கும் நான் ஸ்டீம் பண்ணி வச்சதே இல்லை. அம்மாவும் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்ததில்ல. ஆனால் நிறைய வீட்டில் நிறைய பேர் வைக்கிறத பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இடியாப்பம் பண்ண அதே இட்லி பானையிலேயே அதையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கிட்டு குழம்பு கொதிக்கிறப்பயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சு. சரி, ஓகேன்னு ஆரோனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு ஆரோன் அப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்துட்டேன். ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் இருந்தேன், உடஞ்சி வருமா எப்படி வரும்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலாக ஸ்டீம் பண்ணாமல் போட்டால் ஒரு மாதிரி குழம்பு திக்காக நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனது. மண் சட்டியில் தான் வச்சனால அது கொஞ்சம் நேரம் கழிச்சு இறுகிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, அதான் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அப்படியே சாதமும் ஒரு பக்கம் செஞ்சு வச்சுட்டேன். ஒரு 11 மணி போலலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக துணி மடிக்கிறது, வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குறது, அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.